விஜய் ஒரு மாசத்துக்கு அப்புறமா கூட்டணி இல்ல அப்படின்னு நிர்மல்குமார் வச்சு சொல்லிட்டாரு. என்ன சார், என்ன கணக்கு? மண் குதிரை தேர்தல் எனும் மழை பெய்யும் போது அந்த மண் குதிரை கரைந்து விடும். இது நான் சேலஞ்ச் பண்றேன். இல்ல ஓடுற குதிரைன்னு யாராவது என்கிட்ட வெற்றி கட்ட தயாரா இருந்தேன்னா அவங்க சொல்லிட்டு யார் சொல்றது தமிழ் மண்ணில் கரெக்டா இருக்குன்னு பாத்திரலாம். விஜய்க்கு கேண்டிடேட் இல்ல, அமைப்பு இல்ல, கைகால் உடம்பு இல்ல, முகம் இருக்கு விஜய்க்கு முகம். இரண்டாம் கட்ட தலைவர்கள் சரியில்லை, எல்லாம் சந்தர்ப்பவாதி, சுயநலவாதிகள், பச்சுவந்திகள், பல கட்சி மாறினாம ஒரு டூபியஸ் ஆன்டிசிடன்ஸ் உள்ள நபர்களா தான் இருக்காங்க பெரும்பாலும். அடுத்து மாவட்ட நிர்வாகம் கூட்டணியில தனக்கு ஒரு சீட்டு கிடைச்சிடாதான்னு ஒவ்வொருத்தனும் ஏங்குறான், துடிக்கிறான். எவனும் 234க்கு தயார் இல்லை. எல்லாத்துக்கும் மேல தொண்டர்களே எடப்பாடி கூட்டத்தில் போய் கொடி அசைக்கிறான். அப்ப இந்த 4 அடுக்குமே விஜய் தனிச்சு நிற்க தயார் இல்லை. தினமலர்ல ஜான ஆரோக்கியசாமி போலியா, ஏட்டு சுரக்காயா, காகித புலியா, பொய்யா பண்ணிட்டு இருக்காப்புல. இடைத்தேர்தலே நிற்கிறதுக்கு முடிவு இல்லாம ஓடிட்டாங்க. அதான் சீமான் அதுல கோழை நாய்கள் இடைத்தேர்தலை விட்டு ஓடிட்டுன்னு விஜய கோழை நாயின்னு அடிக்கிறார். நீ சிங்கம்னு சும்மா நீயா சிங்கம்னு விஜய் யார் சொல்றா? விஜயே சொல்லிக்கிறாரு. யார் சொல்றா? விஜயே சொல்லிக்கிறாரு. விஜய கோழை நாயின்னு யார் சொல்றா? விக்கிரவாண்டி ஈரோடு களத்துக்குள்ள ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதான அடிக்க சொன்னேன், எண்ணிக்குடு அளந்து கொடுன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக நின்ன சீமான், பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு களத்துல ஸ்டாலினை எதிர்த்து நின்ன சீமான் சொல்றாரு விஜய் கோழை நாய் ஓடிட்டாப்புலங்கிறாப்புல.